நம்ம கார்த்திக்கும், ஜானகியும் இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. இவ்ளோ சீக்கிரம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவ தப்பானவங்க அப்படின்ற மாரி நெனச்சு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நம்ம கார்த்திக்கா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜானகியா இருந்தாலும் சரி, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறாங்க. அதாவது நம்ம இலக்கியாவோட தாட்டும் அதுதானே இருந்துச்சு. அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி சொல்லுவீங்க. ஆனா அந்த ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறி போயிடுச்சு. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே திருந்தவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த இலக்கியா கண்டுபிடிச்சு, இப்போ எல்லார்கிட்டயும் அஞ்சலி வேணாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது தான், இந்த அஞ்சலியோட என்ட்ரிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடுது. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா இத்தன நாளா அஞ்சலிய கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்றது வந்து நெறைய பிளான் பண்ணாங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இலக்கியா எப்ப வேணாம் அஞ்சலி நல்லவ கிடையாது. அவ இன்னும் திருந்தவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்களோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சலி என்ட்ரி வருது. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் ஏத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் ஏத்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது யாருமே நம்பவே இல்ல. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்றத ஒரு தெரிஞ்சு, அவங்கள தடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா, அந்த ஒரு விஷயம் செய்யவே முடியாம தான் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வந்து மறுபடியும் பல பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்ன விழான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் முழுசா நம்புனாங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் இந்த விஷம்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு சில சம்பவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அஞ்சலி அதாவது அந்த குடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தே கிடையாது. அதாவது பாய்சனே கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருத்துற மாரியும் இல்ல. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மறுபடியும் வந்து கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. பிரியாவ மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி மறுபடியும் என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதாவது ஏற்கனவே பைரவி வந்துட்டு தெளிவா கார்த்திக் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட பிரச்சனை, இலக்கியாவ பத்தி தப்பு தப்பா பேசி, நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் தப்பா நெனச்சுட்டு இருக்காரு. அதே மாரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க அதாவது ஜானகி ஒரு பக்கம் தப்பா நெனச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ இலக்கியா இந்த வீட்ல இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் தான். கௌதம்க்காக மட்டும் தான் நம்ம ஜானகி இலக்கியாவ இந்த வீட்ல இருக்க வச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, இத்தன நாளா என்னென்னமோ நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இலக்கியாவுக்கே இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து மறுபடியும் நம்ம கார்த்திக் கிட்ட கதறி எழும்போது, "இங்க பாரு அஞ்சலி, இதுக்கு மேல இந்த மாரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்காத. என்னதான் குழந்தையே உன்னால பெத்துக்க முடியல அப்படின்னாலுமே கூட, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வலிஞ்சு, கடைசியில அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. அஞ்சலிக்கு இலக்கியாவுக்கு சரியான ஒரு அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.